இளையவர்களுக்கான மாவட்டங்களுக்கு இடையிலான மாநில ஹாக்கி சாம்பியன் சுகுணா கோப்பை 2026 போட்டி வரும் ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் மே மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. தமிழ்நாடு ஹாக்கி யூனிட் சுகுணா கோப்பை 2026 போட்டி கோவை ஆர்எஸ்புரம் ஹாக்கி மைதானத்திலும், திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை என 3 மைதானங்களில் ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் மே மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தொடர்ந்து இறுதிப் போட்டி என்பது கோவை ஆர்எஸ்புரம் ஹாக்கி மைதானத்தில் நடைபெறுகின்றது. என் பெயர் லக்ஷ்மி நாராயண் சுவாமி. நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஹாக்கி அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஹாக்கி அசோசியேஷனானது வருகின்ற 28 முதல் மே 2ஆம் தேதி வரை ஜூனியர் மென் தமிழ்நாடு ஸ்டேட் ஹாக்கி டோர்னமெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம் இங்கே கோயம்புத்தூர் கிரவுண்டில். இதுக்கான ப்ரோச்சர் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதில் 35 மாவட்டங்களிலிருந்தும் டீம்ஸ் கோயம்புத்தூர் செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ், லீக் மேட்சஸ் எல்லாம் ஆட போகிறாங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான தருணம். இதில் பங்கேற்கும் யங்ஸ்டர்ஸ், ஜூனியர் பிளேயர்ஸ் தான், அண்டர் 19 இருக்கவங்க தான் ஸ்டேட் டீமுக்கு செலக்ட் ஆவாங்க. ஸ்டேட் டீமுக்கு செலக்ட் ஆகிறவங்க எக்ஸல் ஆகிறவங்க தான் இந்தியன் நேஷ்னல் டீமில் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டுக்கு போக போகிறாங்க. இது ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. இது வருடத்துக்கு ஒரு தடவை நடக்கிற மேட்ச்சு. இதில் கோயம்புத்தூருக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. எப்படின்னா, இங்கே டர்ஃப் கிரவுண்ட் இனாகிரேட் ஆனதுனால இந்த வருஷம் நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஹாக்கி இந்தியா தமிழ்நாடு ஹாக்கி இந்தியா கொடுத்துருக்காங்க. அதுக்கு நாங்கள் எல்லாம் ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த டோர்னமெண்ட் நல்ல விதமாக நடக்கணும். இதுக்கு வாடிக்கையாளர்கள், பார்வையாளர்கள் நிறைய வரணும். இதை மேட்சை பார்த்து ஹாக்கிக்கான ஆர்வம் கோயம்புத்தூர் நிறைய பேர் ஹாக்கி ப்ராக்டிஸ்க்கு வந்தாங்கன்னா இன்னும் நிறைய நல்ல பிளேயர்ஸ் உருவாக்குவாங்க. அது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஹாக்கி அசோசியேஷனோட ஒரு செயலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம்.